வணக்கம். விஜய் சிறைக்கு செல்ல இருக்கிறாரா? மம்தா பானர்ஜியை கைது செய்ய போறார்களா? இந்த இரண்டு கேள்வியும் நீங்க பார்த்தீர்கள்னா, நரேந்திர மோடி ஒரே கல்லில் இரண்டு மாங்காயை அடித்து விட்டதாக நீங்க உணர முடியும். ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். ஒரு பக்கம் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியை வைத்து அரசியல், தமிழ்நாட்டில் விஜயை வைத்து இன்னொரு அரசியல். இரண்டு தரப்பிலும் நீங்க பார்த்தீர்கள்னா, பிஜேபி மிகப்பெரிய முயற்சியை கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக எடுத்து வருகிறது. எப்படியாவது வெஸ்ட் பெங்காலை கைப்பற்ற வேண்டும், எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும். இரண்டு இடங்களிலுமே பிஜேபிக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்காத பட்சத்தில் இப்போ ஒரு குறுக்கு வழியை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். என்ன அந்த குறுக்கு வழி? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடி, கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்களை வைத்து பிஜேபி நகற்றக்கூடிய காய்களை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். பிஜேபியின் சதி திட்டத்தை இன்னைக்கு நாங்க எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். அப்படி விஜய் அவர்கள் மீது போடப்பட்ட இந்த வழக்கு விஜய் அவர்களை கைது செய்யும் வரை போய்விட்டால் என்ன ஆகும்? அல்ல விஜயை கைக்குள் போட்டு டிஎம்கேவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆன்டி டிஎம்கே போர்ஸை பிஜேபி உருவாக்க பார்க்கிறது. விஜய் மீது இருக்கக்கூடிய சிபிஐ இன்கொயரி, அதில் வரக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்க போகும்? இன்னொரு பக்கம் ஜனநாயகன் என்கிற இந்த படத்திற்கு எதற்காக சென்சர் சர்டிபிகேட்டை இன்னும் வழங்கவில்லை. 9ஆம் தேதி ரிலீஸ் இருந்தது. 21ஆம் தேதி தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது. அப்போ இந்த தாமதத்திற்கு பின்னாடியும் பிஜேபி தான் ஒரு கேம் பிளானை போட்டிருக்கிறதா என்கிற இந்த விளக்கத்தை நீங்க பார்க்க போறீர்கள். விஜய் அவர்கள் கைதானால், மம்தா பானர்ஜி கைதானால் யாருக்கு லாபம் என்று இந்த பதிவில் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய டீட்டெயில்டான அனாலிட்டிக் ரிப்போர்ட், உண்மைகள், கேள்விகள். பயப்படாமல் தைரியமாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய அந்த காரணத்தால் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த சேனலின் கமெண்ட் பாக்ஸில் போய் ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி இருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நான் தொடக்கத்திலே கேட்ட இரண்டு கேள்விகள். விஜய் கைதாவாரா? மம்தா பானர்ஜி கைதாகுமா? இந்த இரண்டுமே எதற்காக நான் நினைக்கிறேன் நீங்க பார்த்தீர்கள்னா, பிஜேபி கையில் இருக்கக்கூடிய பல கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, நேற்று மம்தா பானர்ஜி அவருடைய கட்சியின் அட்வைசர், அது அவருடைய கட்சியின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐபாக் நிறுவனம் மற்றும் அல்ல, அந்த நிறுவனத்துடைய தலைமை அதிகாரிகள் அனைத்து நபர்கள் வீட்டும் ஒரு மிகப்பெரிய ரெய்ட் போடப்பட்டது. இந்த ரெய்டிற்கு பின்பு மம்தா பானர்ஜி எந்த அளவில் அந்த ஃபைலை பறித்து மீடியாவிற்கு முன் வந்து நேரடியாக அமித்ஷாவை, நரேந்திர மோடியை, இன்னும் சொல்ல போனால் கோதி மீடியா, அர்ணப் கோஸ்வாமி, தலால், புரோக்கர் என்று கூறக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்களை நீங்க கேட்டு வந்தீர்கள். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் என்கிற இந்த படத்தை வைத்து பிஜேபி ஒரு மிகப்பெரிய சதிவேலையை பார்க்கிறதா என்கிற அந்த கேள்வி. இன்னைக்கு விஜய் வீட்டில் அந்த பஸ்ஸை மீண்டும் ஒரு முறை சோதனையிட்டிருக்கிறார்கள். பஸ்ஸிற்குள் என்னெல்லாம் நடந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. 3 மாதங்கள் கழித்து இப்போ பிஜேபி இந்த சோதனை இடுவதற்கான காரணம் என்ன? முதலில் தமிழ்நாட்டை பார்த்து விடலாம். தமிழ்நாட்டிற்கு பின்பு நான் மம்தா பானர்ஜியோட வழக்குக்கு வருவேன். ஆனால் இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லி தேர்தலுக்கு முன்பு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரான
அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தார்கள். இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து ஒரு ரெய்ட் போடப்பட்டது. என்ன நடந்தது? இதுவரை அரவிந்த் கெஜ்ரிவால் மீது எழுப்பப்பட்ட எந்த குற்றச்சாட்டிற்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஹேமந்த் சோரேன் சீஃப் மினிஸ்டர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட், அவரையும் கைது செய்தார்கள். இப்போ மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் கைது செய்வதற்கான அனைத்து முயற்சியுமே நடக்கிறது. காரணம், பிஜேபியால் அங்கே எதுவுமே செய்ய முடியவில்லை. தமிழ்நாட்டில் என்ன செய்ய போறார்கள்? தமிழ்நாடு ஒரு மிகவும் குரூஷலான விஷயம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அதாவது இந்தியாவிலேயே எஸ்ஐஆரில் மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களை நீக்கக்கூடிய அந்த சதியை பிஜேபி இந்த மண்ணில் தான் செய்திருக்கிறது. இங்கேதான் சேர்க்கக்கூடிய நம்பரும் அதிகமாக இருக்கும் என்கிற ஒரு விஷயம் வெளிவருகிறது. விஜய் அவர்களை நீங்க பத்தி பார்க்கும்போது ஆன்டி டிஎம்கே கோயிலேஷன் பிஜேபி நடத்தி இருக்கிறது. பிஜேபியுடன் யாரெல்லாம் இருக்கிறார்? பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏஎம்எம்கே, டிடிவி தினகரனுடைய இந்த கட்சி, இதை தாண்டி ஏஐஏடிஎம்கே. ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸை இவர்களை வைத்து இவர்களால் நடத்த முடியவில்லை. அதனால் இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான நபர் தான் தாவேகா, அதாவது விஜய். விஜய் கட்சியை தொடங்கிய நாள்ல இருந்து ஒரு பக்கம் நாங்கள் டிஎம்கேவும் எதிர்க்கிறோம், நாங்கள் பிஜேபியும் எதிர்க்கிறோம், பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி, டிஎம்கே எங்களுடைய பொலிட்டிக்கல் எதிரி. கரூர் விவகாரத்தின் போது 41 நபர்கள் இறந்தார்கள். அதில் அனைத்தையுமே டிஎம்கே மீது போட்டார்கள் விஜய் அவர்கள். அன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க கவனித்து பார்த்திருக்க வேண்டும். விஜய் எந்த விதத்தில் அரசியல் செய்தாரோ, அவர் சிபிஐ இன்கொயரி கேட்கவில்லை, எனக்கு தனி விசாரணை தேவை என்று கேட்டார். ஆனால் பிஜேபியிலிருந்து ஒரு நபர் வழக்கை போட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை சிபிஐ கையில் மாற்றியது. சிபிஐ மத்திய அரசாங்கம். அதாவது சிறிய மீனிடமிருந்த அந்த ஃபைல் இன்னைக்கு பெரிய மீனிடம் போய் சிக்கி கொண்டது. விஜய் 2 தரப்பில் தீட்டப்பட்ட ஒரு கத்தி மேல் நடக்கும்படி இருக்கிறார். இந்த பக்கம் விழுந்தாலும் வெட்டு, அந்த பக்கம் விழுந்தாலும் வெட்டு, நடுவுல நிற்கிறார் விஜய். இப்போ விஜயை கைது செய்தால் என்ன நடக்கும்? விஜய் கைதுக்கு பயந்து எந்த பக்கம் சாய்வார்? நிச்சயமாக சிபிஐ இன்கொயரியில் கடுமையான நடவடிக்கைகள் அல்ல கடுமையாக ஏதாவது ஒரு விமர்சனம் வந்தாலே போதும், விஜய் அடுத்த நிமிஷமே பிஜேபி பக்கம் சாய்ந்துள்ளார். சென்சர் சர்டிபிகேட் விவகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா விஜய் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட பிஜேபியை பற்றி வரவே இல்லை. ஏன்? சரி, விஜய் பேசவில்லை, விஜயை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற தாவேக்கானர்கள் ஏன் அவர்கள் பேசவில்லை? அவர்களும் பேசவில்லை. காரணம், விஜய் இன்னைக்கு எந்த அளவில் டிஎம்கேவிற்கு எதிராக பேசுகிறாரோ அதே அளவில் பேக்டோர்ல அமித்ஷாவுடன் கைகோர்த்து விட்டார் என்கிற ஒரு கதையும் வெளிவருகிறது. உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா, சமீபத்தில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வரும்போது விஜய் அவர்களை பேக்டோர் வழியாக சந்தித்ததாகவும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் அவர் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். செப்டம்பர் 27 கரூரில் நடந்த ஸ்டாம்பேட் 41 நபர்கள் உயிரிழந்ததாக இருக்கட்டும் அல்ல ஜனநாயகன் விவகாரமாக இருக்கட்டும், இந்த இடத்தில் பிஜேபி மற்றும் தாவேகா 2 பேருமே ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை விஜய் அவர்களுக்கு உருவாக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஏடிஎம்கே அல்ல டிஎம்கே அல்ல டிடிவி தினகரன் போன்ற எந்த அரசியல் கட்சிக்குமே இந்த அளவில் லைம்லைட் கிடைக்கவில்லை. 41 நபர்கள் உயிரிழந்த பின்பு கூட விஜயோடைய அந்த ஃபேன் ஃபாலோவிங் குறையவில்லை. இப்போ இந்த படத்தை வைத்து பிஜேபி என்ன சாதிக்க பார்க்கிறது? 9 இந்த படம் வெளிவந்திருந்தால் அந்த படம் இன்னும் ஒரு 15-20 நாள் ஓடி இருக்கும், அப்படியே அது முடிச்சிருப்பார்கள். இந்த சென்சர் சர்டிபிகேட் விவகாரம் வைத்து இந்த படத்தை தாமதமாக ரிலீஸ் செய்வார்கள். பிப்ரவரி மாதம் அல்ல ஜனவரி கடைசியில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். பிப்ரவரி 30 இந்த படம் ரிலீஸ் ஆனால் கூட அடுத்த ஒரு 15-20 நாட்கள் வரை ஒரு மிகப்பெரிய ட்ராக்ஷனை விஜயின் படம் இழுக்கும். அதற்கு பின்பு ஓடிடியிலேயும் இந்த படம் வரலாம், மறுபடியும் ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும். இந்த அனைத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது இந்த எலெக்ஷன் தேதியை அறிவிப்பதற்கு முன்பே இது எல்லாமே நடந்துடும். விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ப்ரமோஷன் மிகப்பெரிய அளவில் நடக்கும் என்கிறதை
பிஜேபி உணர்ந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வேலையை நாங்கள் எப்போ பார்ப்போம்? விஜய் எங்களுக்கு செவி சாய்த்தால், விஜய் எங்கள் பக்கம் வந்தால் பரவாயில்லை, நீங்கள் பேக் டோர் வழியாகவே செய்யுங்கள், பிரச்சனைகள். விஜயை வைத்து தமிழ்நாட்டில் ஓட்களை உடைக்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்க போகிறது. விஜய்க்கு ஓட்டெல்லாம் போகாது. அல்ல ஏடிஎம்கேவை வைத்து அல்ல மற்ற கட்சிகளை வைத்து ஆட்சியை பிடிக்கவும் முடியாது. ஸோ இந்த இடத்தில் பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? நாங்கள் ஒரு இமோஷனல் சப்போர்ட்டை எடுத்து, ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா டிஎம்கே மற்ற எதிர்கட்சிகள் அனைத்து தலைவர்களுமே விஜய்க்கு ஆதரவாக பேசுவதற்கான காரணம் இதுதான். பிகாஸ் விஜய் பக்கம் திரும்பக்கூடிய அந்த இமோஷனல் சப்போர்ட், நாங்கள் அன்றைக்கி குரல் கொடுக்கவில்லையே அப்படி யாருமே சொல்லக்கூடாது. அதனால் இந்த விஷயம் நடக்கிறது. ஆனால் விஜய் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு வார்த்தை கூட பிஜேபிக்கு எதிராக பேசாததற்கான காரணம் இதுதானா என்கிற விஷயம். சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் 13 சிபிஐ இன்வால்வ்மெண்ட்டுக்கான அந்த ஒப்புதலை கொடுத்த உடனேயே வெல்கம் நோட்டை யார் கொடுத்தார்? பிஜேபி வெல்கம் த ப்ரோ, பிளேமிங் டிஎம்கே நெக்லிஜென்ஸ். டிஎம்கேவுடைய நெக்லிஜென்ஸ் காரணமாக இதை நாங்கள் வெல்கம் செய்கிறோம். பிஜேபியின் ஃபங்க்ஷனரியான ஜிஎஸ் மணி வாஸ் த பிரைமரி பெட்டிஷனர் இன் சுப்ரீம் கோர்ட். மக்கள் கண்களுக்கு இது தெரிய வராது. ஆனால் பேக் ஃபுட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தாவேகா அண்ட் பிஜேபி ரெண்டு பேருமே ஒரு இமோஷனல் கேமை பிளான் செய்திருக்கிறார்கள். அப்படி விஜய் செவி சாய்க்கவில்லை என்றால் மேபி த ப்ரோப் கேன் கோ அகேன்ஸ்ட் விஜய். மேபி இஃப் இட் கோஸ் அகேன்ஸ்ட் விஜய், மேபி Vijay can get arrested. There are possibilities, right? So, double-edged swordல டிவிக்கே நடக்கிறது. ஒரு பக்கம் சிபிஐ இன்கொயரி, இன்னொரு பக்கம் படத்துடைய ப்ரமோஷன். ரெண்டு பக்கமே திரும்பினாலும் இவருக்கு பலத்தாடி. டிஎம்கே காங்கிரஸ் பிஜேபியை அக்யூஸ் செய்கிறார்கள். வெப்பனைசிங் சிபிஎஃப்சி சென்சர் ஆர் டிலே கிரியேட்டிங் சிம்பத்தி ஃபார் விஜய். விஜய்க்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் செய்வதற்காக பிஜேபி இந்த சதி வேலையை பார்க்கிறதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்கள். பட் வாட் இஸ் த ரியாலிட்டி? இஸ் திஸ் ட்ரூ? ஒரு பக்கம் பார்த்தால் எஸ் இட் இஸ் ட்ரூ, இன்னொரு பக்கம் பார்த்தால் இட் கேன் பி அ நெகோசியேஷன் டாக்டிக் வித் விஜய். எந்த தரப்பில் பார்த்தாலுமே பிஜேபி தனக்கு லாபத்தை தேடிக்கொள்வதற்காக விஜயை இப்போ 4 புறத்திலிருந்துமே செக் அண்ட் மேட் செய்துவிட்டது. பிஜேபி மீது ஏற்கனவே ஏராளமான குற்றச்சாட்டுகள். சிபிஐயை பயன்படுத்துகிறார்கள், இடியை பயன்படுத்துகிறார்கள். மம்தா பானர்ஜி விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கினீர்கள்னா கூட மம்தா பானர்ஜி அரசு வேலையை நடத்த விடாமல், அவர்களை வேலையை பார்க்க விடாமல் தடை செய்வதற்காக அவர் மீது ஒரு வழக்கும் பாயும். மம்தா பானர்ஜி ஏற்கனவே நேற்று இடி மீது ஒரு எஃப்ஐஆரை போட்டு விட்டார். எஃப்ஐஆரை போட்டது மட்டுமல்லாமல், ஆஸ் இட் இஸ் அ ஃபுல் ஸ்டேட் ஹோல்ட், ஸ்டேட் கையில் போலீஸ் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அந்த ரெய்ட் நடக்கும்போது கால்கட்டா போலீஸ் கமிஷனர் அங்கே போறார். அடுத்த 30 நிமிஷத்துல மம்தா பானர்ஜி அங்கே போறார். மம்தா பானர்ஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்களுடைய கையில் இருந்து பறித்த அந்த ஃபைல்ஸ்களை எப்படி வெளியில் கொண்டுட்டு வந்தார்? அதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்தது, அதில் பல பேப்பர்ஸ்கள் இருந்தது. இப்போ அவர் மீது ஒரு வழக்கை போட்டு ஜஸ்ட் இன் கேஸ் மம்தா பானர்ஜியை கைது செய்து விட்டார்கள்னா பிஜேபி என்ன கெயின் செய்ய போகிறது? அங்கே முக்கியமாக கால்கட்டாவை நீங்கள் பார்த்தீர்கள்னா மம்தா பானர்ஜியோடைய அந்த ஓட் பேங்க் இஸ்லாமியர்கள் பக்கத்திலிருந்து வருகிறது. கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய 100 சீட் டைரக்ட்லி கோஸ் டு மம்தா பானர்ஜி. அதாவது மம்தா பானர்ஜியோடைய ஓப்பனிங்கே 100 சீட். அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி கிளீன் ஸ்வீப் பண்றது அது வேற. 100 seats is where மம்தா பானர்ஜி starts her politics. அந்த இடத்துல பிஜேபிக்கு பயம் இருக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய அந்த இமோஷனல் சப்போர்ட்டை எடுத்துக்காட்டி விஜய் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய சப்போர்ட், 15 வயதிலிருந்து 35 வயதிற்கான அது இளைஞர்கள், புதிய ஓட்டர்ஸ்கள், இவர்களுடைய சப்போர்ட் விஜய் பக்கம் போனால் ஓட்டு உடையும் என்கிற விஷயத்தை மிக ஆழமாக பிஜேபி புரிந்து கொண்டது. அதனால் ஒரு த்ரெட். என்ன த்ரெட்? விஜய் மீதும் கைதற்கான த்ரெட், மம்தா பானர்ஜி மீதும் கைதற்கான த்ரெட். மம்தா பானர்ஜி பயப்பட மாட்டார்.
பட் விஜய் பயமுறுத்தலாம். அதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா எஸ்ஐஆர் விவகாரத்தில் வெஸ்ட் பெங்காலில் டெலீட் செய்யப்பட்ட ஓட்டர்ஸ்களோட எண்ணிக்கை only 7.5%. பட் இன் தமிழ்நாடு இட் இஸ் 15.6%. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் ஓட் டெலீட் ஆனது தமிழ்நாட்டில் மட்டும்தான். எந்த விதமான எதிர்ப்பையும் நீங்க கேட்டிருக்க மாட்டீர்கள். எம்.கே. ஸ்டாலின் உட்பட அனைத்து தலைவர்களுமே ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்தார்களே ஒழிய நீங்க மக்கள் புரட்சியோ இல்ல மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை வளரவிடாமல் அதை முடக்கிவிட்டது பிஜேபி, டைல்யூட் செய்து விட்டது பிஜேபி. விஜய் பிஜேபிக்கு கிடைத்த ஒரு ட்ரம்ப் கார்டு, அதை அவர்கள் நழுவ விட மாட்டார்கள். விஜயுடைய ஒரு அரசியல் பயணத்திற்கான ஒரு சிறிய டைம்லைன் இன்னைக்கு பாருங்கள், எங்கெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் கிடைத்தது என்று. அண்ட் பிஜேபியும் விஜயும் தாவேகாவும் ஒரு பேக்ஃபுட்டில் நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டீலிங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பிப்ரவரி 2 விஜய் தன்னுடைய கட்சியை அனௌன்ஸ் செய்கிறார். நேரடியாக பிஜேபி எதிர்க்கிறார், டிஎம்கே எதிர்க்கிறார். ஜூலை 4 டிவிகே ரூல்ஸ் அவுட் த அலையன்ஸ் ஆஃப் பிஜேபி as if we are ideological enemies and political enemy is டிஎம்கே. நாங்கள் டிஎம்கேயோடும் போக மாட்டோம், நாங்கள் பிஜேபியோடனும் போக மாட்டோம், நாங்கள் யாரிடமுமே இந்த அலைஸை வைத்துக் கொள்ள மாட்டோம். ஓகே, பீப்புள் were thinking okay, it is a big thing. தாவேகா ஒரு புதிய வளர்ந்து வரக்கூடிய பவராக இருக்க போகிறது என்று நம்பினார்கள். ஆனால் அதே நேரத்தில் செப்டம்பர் 9, 10 நீங்கள் பார்த்தீர்கள்ல, பிஜேபி அண்ணாமலை டிஸ்மிஸஸ் டிவிகேஸ் அலையன்ஸ், போஸ்ட்போன்ஸ் விஜய்ஸ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட். ஒவ்வொரு இடத்துலையுமே பிஜேபி அண்ட் தாவேகா 2 பேருமே நாங்கள் எனிமி என்று தான் கூறினார்கள். ஆனால் இதற்கு பின் நீங்கள் பார்த்தீர்களுக்குள்ள புரிய வரும் எந்த அளவில் இவர்கள் உள்ளுக்குள்ள ஒன்றாக இருந்தார்கள் என்று. செப்டம்பர் 27 கரூர் விவகாரம் வருகிறது. கரூர் விவகாரத்தில் 41 நபர்கள் உயிரிழக்கிறார்கள். இதை தொடர்ந்து பிஜேபியுடைய அலையன்ஸ் தாவேக்குடன் நடக்கப் போகிறது என்கிற ஒரு சர்ச்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியா வழியாக வெளிவர தொடங்குகிறது. அக்டோபர் 13 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் சிபிஐ கையில் இந்த கரூர் ஸ்டாம்பேட் விவகாரம் மாற்றப்பட வேண்டும் என்று கூறிய போது விஜய்க்கு ஆதரவாக பேசிய நபர்கள் பிஜேபியினர்கள் போட்ட அந்த பெட்டிஷன் வழியாக தான் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வழியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இல்லை என்றால் மாற்றப்பட்டிருக்காது. இன்னொரு பக்கம் டிவிகே டிக்ளேர்ஸ் விஜய் as CM face. விஜய் CM face and anti-DMK allies without BJP என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். டிசம்பர் 1 ஸ்பெகுலேஷன் டிவிகே allies intensifies. யார் பக்கம் விஜய் திரும்ப போகிறார் என்கிற ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியா ஐடிவிங் வழியாக இன்னும் ஆழப்படுத்துகிறார்கள். டிசம்பர் 7 allegations on Vijay manufacturing fake allies with weakening DMK and Congress. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் செய்யப்படுகிறது. விஜய் டிஎம்கே காங்கிரஸுடன் இணைய போகிறார் என்கிற விஷயம் அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ப்ரொபகண்டா வழியாக பேசப்படக்கூடிய பரப்பப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. 12 சுப்ரீம் கோர்ட் டிவிகேவுடைய பெட்டிஷன் கரூர் ப்ரோபில் கேட்கிறது. டிவிகேவுடைய நெக்லிஜென்ஸ்களை பற்றி எடுத்து வைக்கிறது. டிசம்பர் 25 சிபிஐ ப்ரோபிங் சம்மன்ஸ் விஜய். ஜனவரி மாதம், அதாவது நாளைக்கு விஜய் சிபிஐ இன்கொயரிக்கு போக வேண்டுமா? பட் உள்ளிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா விஜய் அதற்கான சொல்யூஷனை தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார். நான் போக தேவையா? நான் போகவில்லை என்றால் எனக்கு பதிலாக வேறு யாரு போனால், என்னுடைய அட்வொகேட் டீம் அங்கே போனால் பத்தாதா என்கிற விஷயத்தை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு தகவலும் கசிந்து வருகிறது. டிசம்பர் 31 விஜய் அரெஸ்ட் பேஸ்ட் ஆன் டிரைவர்ஸ் ஸ்டேட்மெண்ட். நான் ஏற்கனவே கூறியபடி டிரைவருடைய ஸ்டேட்மெண்ட் வழியாக விஜயுடைய அரெஸ்டிற்கான ஒரு சர்ச்சையும் வெளிவர தொடங்குகிறது. ஜனவரி 2 சோஷியல் மீடியா சிபிஐ கஸ்டடி ஃபார் விஜய் என்கிற விஷயத்தை, பொட்டென்ஷியல் கஸ்டடி என்கிற விஷயத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது ஒரு பயத்தை உருவாக்குகிறார்கள். ஜனவரி 6 CBI summons Vijay to come on 12th January for questioning. Bus driver
என்கொயரி ஃபியூல்ஸ் ரூமர். பஸ் டிரைவருடைய என்கொயரி மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை அடுத்தபடியாக கிளப்புகிறது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஜனநாயகன் என்கிற இந்த படத்தின் போஸ்ட்போன். சிபிஎஃப்சி சென்சர் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்காதது. ஜனவரி 9ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த வழக்கிற்கான விசாரணையை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறார்கள். ஜனவரி 12ஆம் தேதி விஜய் scheduled to meet CBI officers for the inquiry. 12ஆம் தேதி என்ன நடக்க போகிறது அதையும் நீங்க பார்க்க போகிறீர்கள். அதாவது விஜய்க்கு நடக்கக்கூடிய டெஸ்டிங்கை தாண்டி MK ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங்காக இதை பார்க்க போகிறோம். எப்படி MK ஸ்டாலின் ஆளும் கட்சியை நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது DMK. ஆனால் DMKவை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நீங்க பாருங்கள். ஒரு பக்கம் பிஜேபியால் தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்ய முடியாது. ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பு ஏடிஎம்கேவுடைய நிலையை நீங்க புரிந்திருப்பீர்கள். ஏடிஎம்கேவில் யார் தலைமை என்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது. The charisma what Madam Jayalalitha had, none of the other leaders has in ADMK. அந்த கரிஸ்மா, அந்த மக்கள் அலை ஜெயலலிதா அவர்களுடைய முகத்திற்காக மக்களுடைய அந்த அந்த வெறித்தனமான பாசம், அதை அதற்கு பின்பு யாராலுமே எடுத்து வர முடியவில்லை. அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த பிஜேபியை ஏடிஎம்கே ஒரு காலகட்டத்தில் எதிர்த்ததோ, எந்த பிஜேபி கொண்டு வந்த சட்டங்களை திட்டங்களை ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்களோ அனைத்திற்குமே தலையாட்டக்கூடிய வேலையை இப்ப இருக்கக்கூடிய ஏடிஎம்கே மெம்பர்ஸ் பார்க்க தொடங்கினார்கள். இது மட்டுமல்ல, ஏடிஎம்கே எந்த அளவில் பிஜேபி கையில் சிக்கிவிட்டது என்கிற விஷயமும் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் கூட ஏடிஎம்கேவிற்கு அந்த அளவில் ஓட் கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வி. இந்த இடத்தில் தான் இப்போ தாவேகா விஜய் அவர்களை கைக்குள் போட்டு ஓட்டை உடைக்கக்கூடிய வேலையாவது நம்ம பார்த்து விடலாம் என்கிற ஒரு சதி வேலையை பிஜேபி பார்க்க தொடங்கி இருக்கிறது. 12ஆம் தேதி என்ன நடக்குமோ அதையும் தாண்டி இப்ப பிஜேபி அண்ட் தாவேகா ரெண்டு பேருமே மக்களுடைய இமோஷன்ஸ்களுடன் விளையாண்டு தன் பக்கம் எப்படியாவது அரசியல் லாபங்களை நகர்த்தி விடலாம் என்கிற ஒரு கணக்கை போட்டிருக்கிறார்கள். இது இன்னும் ஒரு சில நாட்களில் உடைய போகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.